ஆசீர்வதித்திட வேண்டும் என்று உடைய பொற்பாதங்களில் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து தேவநாமமைக்காக 200 ஆண்டு கிதத்திலே 263வது பாடல் தேசத்தார் யாவரும் அந்த சுவிசேஷ வார்த்தையை என்ற 200 ஆண்டு கிதத்திலே 263வது பாடலை நாம் யாவரும் எழுந்து தேவநாமமைக்காக நாம் பாடுவோம்.
எல்லா ரகசியங்களை அறிந்திருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அனுப்புகிறோம். உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மேம்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தமடையல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு இறங்கி
பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாய் சகல நன்மைகள் உங்களை உறுதிப்படுத்தி நித்திய ஜீவ கலையில் சேர்ப்பாராக. நற்செய்தி அறிவிப்பதை கடைசி கட்டளையாக கொடுத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல நற்செய்தி அறிவிப்பதில் இன்னும் துரிதமாய் செயல்படவும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்க எங்களுடைய அர்ப்பணிப்பை ஆழப்படுத்தவும் ஆத்ம பாரத்தை அதிகரித்து செயல்பாடுகளை துரிதப்படுத்தி நற்செய்தி அறிவித்து ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் சபையில் சேர்த்தரப்பட கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அமர்வோம். வேத பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய அடங்கியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை அடங்கியிருக்கிறது. ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனா பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவத்தினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன்வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தின தொன்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுது எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தியில் சொன்னதினாலே, சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்களும் பிழைத்திருப்போம் என்றார் என்பதே தேவன் வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பாடம் வாசித்தாயிற்று. சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கிய தேவனுடைய வார்த்தை கேளுங்கள். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோடு கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும்
ஏரோதின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சகல பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூடின போது அவர் ஓமையாக சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்து மிதி உண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. திருநெல்வேலி திருமண்டலம் வடக்குங்குளம் சேகரம் வடக்கு மனுசியசை உலக ரட்சகர் ஆலயத்தை சார்ந்த திரு PS பிரான்சிஸ் கென்னடி, திருமதி டி விஜயா அவருடைய குமாரத்தி செல்வி ஜெனிஷா ஷைனியும், கன்னியாகுமரி திருமண்டலம் கிறிஸ்து கோவில் சேகரம் கிறிஸ்து ஆலயத்தை சார்ந்த திருமதி சுஜா புஷ்பகுமாரி அவருடைய மகன் கிறிஸ்துராஜ் செல்வன் ஸ்ரீ சுபின் ராஜன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. இவர்களை வருஷத்தை விவாதத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது ஒன்றென்று உங்களில் யாராக அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவர் தெரியப்படுத்த கேட்கிறோம். விவாதத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக இருந்தவாறே தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, திருமணமாகிய நியமத்தை ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலே நீர் இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து வைத்தீரே. அதே போல இது பரிசுத்தமான ஐக்கியத்திற்கு ஆயத்தப்படுகிற மணமகனையும் மணமகளையும் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. அருமையான பெற்றோருடைய விசுவாசத்தையும் ஜெபத்தையும் நீர் அங்கீகரிக்கிறீர், கேட்கிறீர் என்பது மாத்திரம் நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தரும் எல்லாவற்றையும்
அதினதின் காலத்திலே நேர்த்தியாயும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அருள் செய்கிற தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்வீராக. வாய்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இடைவிதிராதிருக்கிற பசுமையான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள் என்று சொன்ன பிரகாரமாக உமது அடியாரின் வாழ்வு செழித்திருக்க கர்த்தர் அவர்களை குடும்பமாய் இணைத்து குறித்த காலத்திலே ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து அறிவிப்புகள். இப்பொழுது சிறு பிள்ளைகளினாலே வந்து திருவசனத்தை சொல்வார்கள். சூரியன் திசை தொடங்கியாது, அது அஸ்திக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் சூரியன் திசை அது அஸ்திமிக்கும் திசை கர்த்தருடைய நாமம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீதம் 113. திருவசனம் சொல்லிய ஒரு சிறு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், அந்த குடும்பங்களையும் வாழ்த்துகிறோம். வரும் நாட்களிலே இந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் உற்சாகத்தோடு வந்து ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்த முடியாது உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஈவாக இந்த திருவிருந்து ஆராதனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்தால் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க ஆண்டவர் கிருபை செய்தால் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மட்டுமல்லாமல் நாம் அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு நாம் ஒரு நாளும் கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஆலயத்திலே இருக்கும் போதும் கூட நாம் மாஸ்க் அணிந்து கொள்வோம். அதே போல தனிநபர் இடைவெளி விட்டு நாம் உட்காருவோம். இந்த நாளிலும் கூட வாட்ஸ்அப்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும், 10 வயதுக்கு கீழே உள்ளவங்க வரக்கூடாது, அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி வந்தா ஃபைன் உண்டுன்னு சொல்லி அநேக விதிமுறைகள் போட்டுவிட்டது உங்களுக்கு தெரியும். அதனாலே நாம் ஞானத்தோடும் வேகத்தோடும் நாம் நடந்து கொள்வோம். சமய இடைவெளி விட்டு அதே போல மாஸ்க் அணிந்து நீங்கள் யாவரும் அந்த சானிடைசர்கள் இருக்கு அதையும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்திலே மாலை சரியாக 6 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே மாலை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக, ஆலயத்துக்காக ஜெபிக்கும்படியாக, குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படியாக, தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இன்று மாலை நம்முடைய ஆலயத்திலே மாலை 6 மணிக்கு பாடல் ஆராதனை நடைபெறாது. இன்று மாலை 6:30 மணிக்கு எஸ்.ஏ. ராஜா திருமண மண்டபத்தில் வைத்து ஜெப கூட்டம் நடைபெறும். மிஸ்டர் மலேசா கென்னடி அவருடைய மகள் ஜெஸ்மிதா அவர்களுக்கு நாளை திருமணம் நடைபெறுவதால் இந்த நாளிலே ஜெப கூட்டம் அந்த மண்டபத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. உங்களை யாவரை அழைத்துக்கிறார், நீங்கள் பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த வாரத்திலும் கூட பிறந்த நாட்களை கொண்டாட இருக்கிறவர்கள் 14/9 மிஸ்டர் ஆனந்த் பாபுராஜன் அவர்கள், 15/9 சி கிளாரிட்டா டாக்டர் ஆஃப் எஸ் சார்லஸ் அவர்கள், 19/9 ஏ பிரேசி ரலினா டாக்டர் ஆஃப் வி அற்புத ரஞ்சித் சிங் அவர்கள், 19/9 பி ஜெய்ரூஸ் சன் ஆஃப் எம் பாக்கியமணி ஆகியோர்கள் பிறந்த நாட்களை கொண்டாட இருக்கிறார்கள். திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறவர்கள் 15/9 மிஸ்டர் சி டேவிட் ராஜா, மிஸ்ஸஸ் அன்னரூபியா அவர்கள், 16/9 மிஸ்டர் ஆர் அற்புதராஜ், மிஸ்ஸஸ் ஏ சுதா ஆகியோர்கள் திருமண நாட்களை கொண்டாட இருக்கிறார்கள். Thank you.
சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தாழ்மையோடும் சாட்சியோடும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க செய்தார் என்று சொல்லி குடும்பமாக நன்றி செலுத்தியிருக்கிற பிள்ளைகள், திருமண ஆண்டை கொண்டாடுகிற பிள்ளைகள், பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர், நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அவருடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுவீராக. இந்த உலக இரட்சகர் ஆலயத்திலிருந்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயத்தின் நன்மைகள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் உண்டாயிருக்கட்டும் சுவாமி. எல்லாவற்றையும் நீர் உயர்த்துகிறவரும் ஆண்டவரை மேன்மையாக வைக்கிற தேவன், அப்படியே உடைய பிள்ளைகளை உயர்த்தி மேன்மையாக வைப்பீராக. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தரும். படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்தும் சுவாமி. காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். இன்னும் உம்முடைய மேலான ஆசீர்வாதம் உமது அடியாரோடு இருப்பதாக. தடைபட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே நீர் முன் சென்று உடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் எழுந்து 200 கீதத்திலே 267வது பாடல் கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சிக்கா என்ற 200 கீதத்திலே 267வது பாடலை நாம் யாவரும் எழுந்து நாம் பாடுவோம். Oh
மாநிலம் எங்கும் நற்செய்தி என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். சங்கீதம் 113:3 வாசிக்கிறோம். சங்கீதம் 113:3. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் என்ன செய்வதாக துதிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் உலகமெங்கிலும் அது பறைசாற்றப்பட வேண்டும், துதிக்கப்பட வேண்டும், ஆராதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும்போது நற்செய்தி என்று சொல்லும்போது இன்றைக்கு வாசித்த சுவிசேஷ பகுதியிலே ஆண்டவர் அருமையான ஒரு ஓமையை சொல்கிறார். விதைக்கிறவன் ஓமை எல்லாரும் என்ன செய்யும் தெரியும். விதை ஆண்டவருடைய வசனம் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த விதையானது பலன் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார் எதிர்பார்க்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே அது பலன் கொடுப்பதில்லை. அதனுடைய காரணம் அங்கே என்ன செய்யப்படுகிறது விளக்கப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் இறையியல் கல்லூரியிலே புனேயிலே படிக்கும் போது முதல் வகுப்புலே போய் என்ன செய்கிறோம். முதல் நாள் கிளாஸ் அந்த ஆசிரியர் அவர் சொன்னார், நீங்க நினைச்சிட்டு வந்த மாதிரி நீங்க எடுக்கிற முடிவுல தான் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறது அமைந்தது. இவரை நீங்க நினைச்சிருக்கலாம் இறையியல் கல்லூரி என்று சொன்னால் ஒரு பரலோகம் போல என்ன செய்யும் இருக்கும். ஆண்டவரை குறித்து பாடுவோம், ஆராதிப்போம், வேதத்தை ஆராய்ச்சி செய்வோம் என்று நினைத்திருப்பீர்கள். அது உண்மை. ஆனால் அதை நீங்க எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமானது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த ஆசிரியர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர். அவர் சொன்னார், கல்லூரியிலே படித்துவிட்டு சிறந்த ஊழியக்காரராக இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. அவர்களும் இந்த புனே இறையியல் கல்லூரியிலே படித்தவர்கள். இந்த புனே இறையியல் கல்லூரியில படித்தவர் புனே டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல கண்டக்டராக என்ன செய்யறாரு இருக்கிறார். அதே போல இந்த புனே இறையியல் கல்லூரியில படித்தவர் இந்த புனே பட்டணத்திலே சரியான நம்பர் 1 ரவுடியாகவும் என்ன செய்யறாரு இருக்கிறார். ஆனா ஒரே கல்லூரியில தான் படித்தார்கள், ஒரே வேத வசனத்தை தான் என்ன செய்தார்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால நீங்க தீர்மானிக்கிறது தான் உங்க வாழ்க்கையை என்ன செய்கிறது இருக்கிறது. அதைத்தான் அந்த கருத்தில தான் நீங்க வேத வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. இவ்வளவு உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால், தானியேலின் புஸ்தகத்திலே நாம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 12:16. தானியேல வரும்போது நான் வசனத்தை சொல்கிறேன். துன்மார்க்கரில் ஒருவரும் என்ன செய்வான் உணரால், ஞானவான்களோ என்ன செய்வார்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று வேத வசனம் என்ன செய்கிறது சொல்லுது. நமது வாழ்க்கையிலே நாம் தானியேல் 12 இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஞானவான்களாக என்ன செய்ய வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை அநேகர் என்ன செய்கிறார்கள் கேட்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே எல்லாரும் கேட்கிறார்கள், ஆனால் எல்லாரும் விசுவாசிக்கிறார்களா என்பது தெரியாது. நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்கிறோம் விசுவாசிக்கிற பிள்ளைகள். அதனாலே தேவ வார்த்தையை நாம் நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்கிறது போல கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்வான் வாய்க்கும். அப்படிப்பட்ட வாய்க்கை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யப்படுகிறோம் அழைக்கப்படுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, சங்கீதம் 20:5 நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 20:5 வாசிங்கள். ஒருவேளை இந்த வசனம் என்ன செய்கிறது சொன்னால், நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து
பவுலடிகளார் சொல்வது போல அன்னைக்கு சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருந்த போது அங்கே பூமி அதிர்ச்சி வந்து அவர்களை என்ன செய்தது? விடுதலை ஆகியது. அந்த சிறைச்சாலை காலம் கேட்ட ஆண்டவமாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்? விசுவாசி. அதுதான் அவருக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் என்ன செய்யப்படுவீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சங்கீதம் சொல்றது. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே என்ன செய்வோம்? கொடியேற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்காக அநேக காரியங்களை என்ன செய்கிறார்? விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இவரை நாம் கொடியேற்றுகிறதுனா நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு திருவிழா ஆரம்பிக்கலாம் என்ன செய்வாங்க? கொடியேற்றுவார்கள். அதே போல நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திர தினம் அல்லது குடியரசு தினத்திலே என்ன செய்கிறோம்? கொடியேற்று. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நமக்காக கொடியேற்றுவார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு அல்லது அவர் விடுதலை கொடுப்பவராக, அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்பதை என்ன செய்கிறது? அதை சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்வோம். இதிலே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்ப்போம். 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இது என்ன காரியம் என்று சொன்னால், வேர் கொள்ளாத ஒரு நிலையை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். விதை வேர் கொள்ளாதான் அது என்ன செய்ய முடியும்? அது முளைத்து அது பூத்து காய்த்து கனி கொடுக்க முடியும், அல்லது ஏதோ ஒரு பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்ப வேர் கொள்ளவில்லை என்று சொன்னாலே அதுக்கு அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது கடின இருதயத்தை என்ன செய்கிறது? குறிப்பிடுகிறது என்று சொல்லுகிறது. கடின இருதயம்னா என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் நம்ம ஆலயத்தில் இருந்தாலும் நம்முடைய எண்ணமெல்லாம் இருக்கிறதுனா வீட்டை கூட்டிட்டு வந்தோமா கூட்டாம வந்தோமா, இல்லைன்னா சாமி அதிலே வச்சுட்டு வந்துட்டோமா எடுத்துட்டு வந்தோமாங்கிற ஒரு நினைவெல்லாம் என்ன செய்யும்? வரும். ஏன்னு சொன்னா நம்ம கோயில இருந்தாலும் நம்முடைய அந்த சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நமக்கு ஒரு என்ன செய்யணும்? ஒரு கூட்டு போட்டுரும் இல்லையா? அது வார்த்தை நமக்குள்ளே போக முடியாது. நம்ம நினைவெல்லாம் நம்ம வீட்டை கூட்டிட்டு வந்தோமாங்கிறத நினைக்கிறது போல நமக்குள்ளே இது எனக்கு தெரியும் என்கிற சிந்தை வந்துட்டாலே நமக்கு உள்ள ஒன்றுமே என்ன செய்யாது? போகாது. நமக்குள்ளே இது எனக்கு தெரியும் என்கிற சிந்தை வந்துவிட்டாலே எதுவும் உள்ள என்ன செய்யாது? போகாது. நமக்கு அநேக மிஷனரிகள் நம்ம மத்தியிலே என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அதிலே டாக்டர் ஜி போப் என்று சொல்லப்படுகிற ஐயா அவர்கள் சாயபுரம் பகுதியிலே கர்த்தருடைய பணியை என்ன செய்தார்கள்? செய்தார்கள். அவருடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், நான் ஒரு தமிழ் மாணவன் என்று என்ன செய்யப்பட்டு எழுதணும்னு சொல்லி அவர் கல்லறையில் அப்படி என்ன செய்திருக்கிறாங்க? எழுதி வைத்திருக்காங்க. இவருடைய அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் ஏன் மாணவர் என்று சொல்கிறார்னு சொன்னால், அவருக்குள்ளே அவர் சொல்ற அத்தனை வயதான காலத்திலும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார்? நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோன்னா எனக்கு எல்லாம் என்ன செய்திடணும்? தெரியும் என்று சொல்லிவிடணும். அதுதான் இங்கே சொல்கிறார், வேர் கொள்ளாத நிலைமை. எதையும் நம்ம உள்ள அலோவ் பண்றதே என்ன செய்யல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வசனத்தை நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக என்ன செய்யும்? மாற்றும் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது 14 வசனத்திலே வாசிக்கிறோம். 14 வாசிங்கள். பார்க்கிறோம் 1ஆம் வசனத்திலே பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதுவுமே எனக்கு தெரியும் என்று நினைத்ததுனாலே அவர்களுள்ளே எதுவுமே என்ன செய்யல? போகல. அவர்களால எந்த முடிவும் எடுக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் கடைசி வாக்கியம் சொல்கிறது, பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன பலன் கொடாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பலவிதமான நெருக்கங்கள். இந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லும்போது புதிதாக விசுவாசத்தில் ஒருவேளை இந்த நாளிலும் வட இந்திய பகுதியிலே மிஷினரி பணிகள் என்ன செய்கிறது?
நடைபெறுகிறது. அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும் போது அவர்கள் ஏதோ ஒரு அற்புதம் பெற்றவுடனே என்ன செய்வாங்க, ஆண்டவருக்குள்ளே வந்து விடுவார்கள். அப்படி வந்த உடனே அவர்களுக்குள்ளே பலவிதமான வந்த பிறகுதான் என்ன செய்யும், நெருக்கங்கள் எல்லாம் வரும். ஆனா அந்த நெருக்கத்திலே அவர்கள் நின்று விட்டார்கள் சொன்னா அப்புறம் ஒன்றும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்வாங்க இருப்பாங்க, ஒரு கிராம தலைவருடைய கட்டுப்பாடு. அவர் 2 நாள் மிரட்டினா போது இவங்க என்ன செய்வாங்க, கோயில் பக்கமே வரமாட்டாங்க, அப்படி மாறி விடுவார். ஒருவேளை இது நான் உதாரணத்திற்காக என்ன செய்கிறேன் சொல்கிறேன். இந்த நெருக்கத்தினாலே அந்த கர்த்தரிடத்திலே அந்த வார்த்தையை கேட்டிருக்கிறது, வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறோம், இந்த மனிதனுடைய வார்த்தையை கேட்டோம்னா அந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யறோம், வெளியே போயிடும். அவன் சொன்ன வார்த்தை தான் உள்ள என்ன செய்யும் இருக்கும். அவனுக்குள்ளே ஒரு பயம் என்ன செய்துவிடும். ஒருவேளை அப்படிப்பட்ட நேரத்திலே அப்போ மிஷினரிகள் போய் தொடர்ந்து அவங்க என்ன செய்வாங்க, சந்திப்பாங்க. அவர் பிரச்சனையை என்ன செய்வாரு, இப்படி என்னை கூப்பிட்டு என்ன செய்தாங்க, விரட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஊழியம் அதுதான். அவங்க அப்படி பின்வாங்கி போகும்போது அவர்களை அதனை திடப்படுத்தி அவர்களை பிறகு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதிப்படுகிறார்கள். இப்போ முதல்ல நெருக்கப்பட்ட உடனே நம்ம போய் பார்க்கலன்னு வைங்களேன், அப்புறம் நம்மகிட்ட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருப்பி வர மாட்டாங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்ன உடனே நம்ம போய் அங்க என்ன செய்யணும், நிற்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அல்லது கிராம தலைவரை போய் என்ன செய்யணும், சந்திக்கணும். இப்படிப்பட்ட ஒரு கடினமான பணியை தான் மிஷினரிகள் என்ன செய்கிறார்கள். அப்ப அந்த நெருக்கம் வரும்போது விட்டுட்டு போயிட்டதுனால அதுலேயும் பலன் என்ன செய்யாது, கிடைக்காது என்று சொல்வதை பார்க்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம். 3வது தான் 15ஆம் வசனம் சொல்கிறது, வாசிங்கள். சொல்லப்பட்டுள்ளது, நன்மையான இருதயத்திலே என்ன செய்கிறார்கள், காத்துக் கொள்கிறார்கள், பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அன்பாவே இதை குறித்து சொல்லும்போது இந்த 2 சுவிசேஷர்களும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்கிறார்கள் சொல்கிறார். லூக்கா சொல்கிறார், சொல்லுகிற அந்த தொடர்ந்த பகுதியை வாசிக்கும் போது அது சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், 1 100 என்ன செய்தது, பலன் கொடுத்தது. இதே இது மார்க் 4:20 வாசிப்பீர்கள் சொன்னால் அவர் சொல்றார், 30, 60, 100 வாசிங்கள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் அது என்ன செய்கிறது, பலன் கொடுக்கிறது. மிஷினரிகளையே சொல்கிறேன், ஏனென்றால் புரிந்து கொள்வீர்கள். நம்முடைய மத்தியிலே நாசரேத் பகுதியிலே வந்த மர்காஷிஸ் ஐயர் அவர்களை குறித்து சொல்ல வேண்டும். அவர் திருமணமாகாமலே இந்த இடத்திற்கு என்ன செய்தார் வந்தார். நமக்கு அறிந்திருக்கிற பேராயர் பால்வல் அவர்கள் அவர் இருந்த அந்த வெளிநாட்டிலே இங்கிலாந்திலே அவர் பிரசங்கம் செய்கிறார். இப்படி இந்திய தேசம் தேவையுள்ள ஒரு தேசம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போது இப்படி கேட்டுக்கிட்டு இருந்த அந்த மர்காஷிஸ் ஐயர் அவர்கள் மருத்துவம் படித்திருந்தார், ஃபைனல் இயர். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ மருத்துவத்தை முடிச்சுட்டு போயிட்டேன்னா என்ன செய்யும், அங்கே போய் சுவிசேஷ ஊழியமும் செய்யலாம், மருத்துவமும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. நான் செய்தியை கேட்ட உடனே அவருக்குள்ளே பலன் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்தது, பேராயர் பால்வல் அவர்களுடைய என்ன செய்துவிட்டார், இந்திய தேசத்துக்கு வந்து அந்த நாசரேத் பகுதியிலே பணி செய்தார்கள். அவர்கள் காலத்திலே தான் அதிகமான மக்கள் இன்னைக்கு கொரோனா இருக்கிற மாதிரி அன்னைக்கு என்ன செய்து காலரானா மக்கள் ஊரே காலி பண்ணிட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. என்னன்னா வந்தா எல்லாருமே என்ன செய்வார்கள், மறித்து போய்விடுகிற ஒரு சூழ்நிலை. அப்படியே இருக்கிற சூழ்நிலைகளிலே அவர் பணி செய்தார். அப்படி அந்த காலராவினாலே அனாதையாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். இன்னைக்கு அந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் என்ன செய்கிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் படித்தவர்கள் நல்ல நிலைமையில என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அவர்களை அந்த விதை நல்ல பலன் கொடுத்ததற்கு என்று அதற்காக நான் சொல்ல வருகிறேன். ஏனென்று சொன்னால் அந்த வரலாற்றை எழுதும்போது வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், பிள்ளைகளெல்லாம் அனாதை ஆக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு என்று ஒரு இல்லத்தை ஆரம்பித்தார். பெண்களும் இருந்தார்கள், ஆண்களும் இருந்தார்கள். அநேக நேரத்தில் அவர்களுக்குள்ளே அவர் திருமணத்தையும் ஒரு தகப்பனாக என்ன செய்துவிட்டார், நடத்தி கொடுத்தார். அதனால்தான் தந்தை மர்காஷி என்ன செய்தார், அழைக்கப்பட்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆசிரியர் போனீங்கன்னா
சர்ச்சுடைய அவருடைய கலரை என்ன செய்கிறது இருக்கிறது. கலரையில ட்ரெயினுடைய இன்ஜின் படம் என்ன செய்திருக்கோம் போட்டிருக்கோம். ஏன் இன்ஜின் படம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த காலம் ரயில்வே ட்ராக் அமைந்து கொண்டிருந்த காலம். அது ரயில்வே ட்ராக் அமைக்கும் போது நீங்கள் அந்த பகுதியை பிரயாணம் பண்ணினீங்கன்னா தெரியும். திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போகிற வழியில அதில் எப்பொழுதுமே அந்த ஒவ்வொரு ஸ்டேஷன் உள்ளது. அதாவது ஆழ்வார்க்கரை, சிறுவைகுண்டம் அப்படி சொல்லி போகுது. பஸ் ரூட் எப்படி போகுதோ அப்படிலாம் என்ன செய்யுது, ட்ரெயின் ரூட்டுக்கும் அவங்க தண்டவாளம் என்ன செய்யுது அங்கே போடுறதுக்கு மேப் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவர் வெளிநாட்டிலிருந்து வந்த அந்த ஆங்கில மிஷினரிங்கிறதுனால நாசரேத்துக்கு வராத ஒரு இருப்பு பாதை வேண்டாம் என்று சொல்லி அவரிடத்துல பேசி அது வந்தீங்கன்னா தெரியும். அது அப்படி ஆழ்வார்க்கரையிலிருந்து நாசரேத் வந்து அப்புறம் என்ன செய்வது, மற்ற ஊர் வழியாக திருப்பூர் போய் என்ன செய்யும் சரி. அதற்காக அவருடைய கல்லறையிலே அந்த ட்ரெயினுடைய இன்ஜின் படத்தை என்ன செய்திருப்பார்கள், அதை கல்வெட்டிலே அப்படி பொறித்து வைத்திருப்பார்கள். இதெல்லாம் ஏன் சொல்லுன்னு சொன்னால், விதைகள் நல்ல பதிலை என்ன செய்வது, அன்னைக்கு அவர் பேராயிரம் கால்கள் சொன்ன உடனே அது அப்படியே கீழ்ப்படிந்து இந்த தேசத்திற்கு 100 மடங்கு பலனை கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்தார். அன்பார்களே, நற்செய்தி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் என்ன செய்யலாம். அவர்களுடைய பட்டணத்து மக்கள் அதை வேறு விதமாக எடுக்கலாம், கிராமத்து மக்கள் வேறு விதமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இன்னைக்கு மிஷினரி பணித்தளங்களிலே வேறு விதமாக என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது அவருடைய புரிந்து கொள்கிற தன்மை வெவ்வேறு விதமாக என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அது நல்ல நிலமாக இருக்கும்போது அது என்ன செய்யும், அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் என்பதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்பார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இங்கே சொல்லப்பட்டது போல வார்த்தை ஜீவன் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல வார்த்தையானது பட்டயத்தை போல கூர்மையானது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். வார்த்தையானது கண்மலையை உடைக்கும் சமம். அதனால முதல்ல பார்க்க பார்த்தீங்களா, அந்த இருதயம் கடினமாயிருது, ஆனால் அதையும் அந்த வார்த்தை என்ன செய்யும் உடைக்கும். எல்லாவற்றிற்கும் விடை எங்கதான் இருக்கு, வேதாகமத்துல தான் இருக்கு. ஒருவேளை எதுவுமே அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, ஒண்ணுக்குமே ஆக மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு ஆசிரியர் சொல்லுவாரு, இப்படிப்பட்ட ஆளும் தேவை என்று சொல்லுவார். ஒரு யாருமே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவர்களோ அல்லது அறிவில் குறைந்தவர்களோ இல்லை. ஆண்டவர் அறிவில் குறைந்த அந்த மீன் பிடிக்கிறவர்களை தான் சீஷர்களாக என்ன செய்தார் தெரிந்து கொண்டார். பிறகு அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இவர்கள் உண்மையிலே ஆண்டவரோடு இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள், அதனால தான் இப்படி என்ன செய்தார்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி படிக்காதவர்கள் தேவனுடைய ஆவி தந்தெடுக்கப்பட்ட போது அப்படி என்ன செய்தார்கள், கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமாக என்ன செய்தார்கள், ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம் அன்பார்களே. அதனால அந்த வேத வசனத்தை நம்ம சிறு பிராயத்திலேயே பிள்ளைகளாம் முன்னால வந்து வசனம் சொல்றான்னு சொன்னா, அது ஒருவேளை அவருடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சில போதகர்கள் சொல்வார்கள், எங்க அப்பா அம்மா எங்களை வேத வசனம் படிக்க வச்சதுனால தான் நாங்கள் இன்னைக்கு என்ன செய்யறோம் ஊழியக்காரனா இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னா ஒரு அதிகாரத்தை படித்து சொன்னாதான், ஆலயத்துக்கு போயிட்டு வந்து சொன்னாதான் அதுக்கு மத்தியான சாப்பாடு கொடுத்து, அப்படி பல கண்டிப்போடு நாங்கள் வளைத்துப்பட்டதுனால தான் இன்னைக்கு என்ன செய்யறோம் ஊழியக்காரர்களா இருக்கிறோம் என்று சாட்சி. வேத வசனம் என்பது அவ்வளவு ஒரு வல்லமை உள்ளது. அந்த வேத வசனத்திலே அது இங்கே சொல்லப்பட்டது போல வார்த்தை ஜீவன் உள்ளது, அது குறைவில்லாதது, அது நிறைவானது என்று சொல்லி என்ன செய்கிறோம். அந்த நிறைவான வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கிற நாம் அதை பயன்படுத்துவோம். 30, 60, 100 வரம் கொடுக்க ஆண்டவர் என்ன செய்வார், கிருபை செய்வார். சுவிசேஷத்தை சொல்லும்போது சொல்றார், நான் நட்டேன் அப்பல்லோ ஏற்பாற்றினான், தேவனே என்ன செய்தார் நிறைவேற்றினார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டுமோ அப்படி இடைவிடாமல் வேதத்தை என்ன செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல பலன் கொடுக்கிற வாழ்க்கையாக என்ன செய்யும். அந்த கிருபைகளை வார்த்தைகள் கேட்க ஒவ்வொருவருக்கும் தந்து கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்புகளை ஜெபிப்போம். வேத வசனமானது கர்த்தருடைய வேதம் சொல்கிறது குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லுங்கள். இந்த நாளில் நீங்கள் சோர்ந்து போய் இந்த இடத்திலே வந்திருக்கலாம், அது உங்களை உயிர்ப்பிக்கும். ஒருவேளை நாளைய தினத்திலே அந்த தேவைக்காக நான் என்ன செய்வேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கடன் பிரச்சனையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் மாறும், அவராலே எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ஆனால் நீங்கள் மாத்திரம் முழு மனதோடு 10
10க்கு 10. ஒருவேளை காணிக்கை கொடுக்கும்போது சொல்றார் 10 ஆண்டவருக்கு கொடு என்று சொல்கிறார். ஆனால் விசுவாசிப்பது 10க்கு 10% விசுவாசி. 10 மார்க் நம்ம எடுத்தாதான் ஆண்டவருடைய பார்வையிலே அது நலமாயிருக்கும், அது நல்ல பலன் கொடுக்கிறதா இருக்கும். அதை மனதில் கொண்டவர்களாக நாங்கள் கேட்ட வார்த்தைகளை ஆண்டவரே, என்னுடைய கல்லான இருதயத்தை நீர் சதையான இருதயமாக ஒரு புதிய இருதயமாக மாற்றும் என்று அவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை மாற்றுவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த அடியாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வந்த மிஷினரிகள் எல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு நல்ல பலன் கொடுக்கும்படி நீர் அவர்களை பயன்படுத்தி பேசுவார். கர்த்தாவே, அவருடைய கரத்திலே நாளை வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, முதலாவது அது தியானித்தது போல சூரியன் உதிக்கிற திசை அது அஸ்தமிக்கிற திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டாங்க. இன்றைக்கு துதிக்கும்படியாக வந்திருக்கிற உடைய அடியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து துதிக்கவும் ஜெபிக்கவும் உடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கும். அது அவர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவர்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி இன்றே நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மறுபடியும் தேவநாமமைக்காக நாம் யாவரும் எழுந்து 268 268வது பாடல் தாசரே தரமே என்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் இந்த பாடலை பாடும். அப்பொழுது கர்த்தருக்கு காணிக்கை சேரிக்கப்படும். 268வது பாடல். Yes,
முன்னால் வந்து ஸ்தோத்திர காணிக்கை படைத்த எல்லாருடைய காணிக்கையை அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக மற்றும் ஆலய பராமரிப்பு காணிக்கை படைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர காணிக்கை படைத்த ஜெனிஷா ஷைனிக்காக மற்றும் எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவன் சுகம் பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒரு விஷயங்களை கூட்டி சேர்ந்த தயவுக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். முன்னால் வந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தின ஒவ்வொருடைய நன்றி காணிக்கைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தரும். சிறப்பு காணிக்கை படைத்த பிள்ளைகள் பிறந்த நாள் ஸ்தோத்திரம், திருமண நாள் ஸ்தோத்திர காணிக்கை மற்றும் தங்களுடைய திருமண காரியங்களை கர்த்தர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்தின மணமகளுக்காக அவருடைய பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்ட தேவன் அடியாருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு உடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தும். இன்னும் உடைய மேலான ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் நீர் அவர்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று உடைய பாதம் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, ஆமென். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட. ஜெபம் செய்வோமாக. ஆண்டவருடைய சங்கத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். சங்கீதக்காரனோடு சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழ்வை மறவாதே. ஆமென். இன்று நாங்கள் காதாலை கேட்ட வாக்கியங்கள் பலனற்றதாய் போகாமல் நன்னடக்கையாகிய கனியை கொடுக்கும்படி உங்களுடைய கிருபையால் அந்த வாக்கியங்களை எங்கள் இருதயத்தில் பதித்தள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் ஏறெடுத்து படைத்த எல்லா துதி ஸ்தோத்திர காணிக்கைகள், சிறப்பு காணிக்கைகள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நாள் காணிக்கைகள் அனைத்தையும் மற்றும் படைக்கப்பட்ட பொருள் காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். உங்களுடைய அடியாருடைய திருமண காரியங்களை நடத்தும். அதே போல அரசு தனியார் பணி செய்கிறவர்களை ஆசீர்வதியும். வெளிநாட்டில் இருக்கிற முதல் பிள்ளைகளோடு இருந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளோடு இருப்பீராக. அவர்களோடு இருந்து ஞானத்திற்கு ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற தேவன் ஆசீர்வதித்தரும். சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். சபைகள் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களிலே நடந்து பெருகின என்று சொன்ன பிரகாரமாக விசுவாசத்தில் பெருகவும் ஆண்டவரை உம்மால் வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ளும் உதவி செய்வீராக. ஆண்டவரை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக என்னுடைய வசனங்கள் நல்ல பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் கொடுக்கும்படி கிருபை செய்வீராக. சபை ஊழியருக்காக ஆலயத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றும் மூப்பர்கள் குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இசையை வாசிக்கிற உங்கள் அடியானை ஆசீர்வதியும். பாடகர் குழுவை ஆசீர்வதித்தரும். திருவசனத்தை சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயத்திலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், இந்த ஆலயத்திலே திடப்படுத்தல் பெற்றவர்கள், இந்த ஆலயத்திலே திருமண புத்தி மூலமாக இணைக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நமக்கு உத்தம சாட்சிகளாய் இருக்க உதவி செய்யும். ஆராதனையிலே காணப்பட்ட குற்றங்கள் குறைகளை மன்னித்தருளுக்கத்தாவே தேவ ஆசீர்வாதத்தோடு உமது அடியாரே இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையோருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கக்கூடிய தேசத்தை காக்கப்படுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
எப்பொழுதும் பிரியமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள்.